10 சென்டென்ஸ் போதும், நீங்களே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முடிந்தால் அப்படின்னு தமிழ் வார்த்தையை வச்சு இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னு பார்க்கலாமா? முடிந்தால் எனக்காக இதை பண்ணு. இஃப் பாசிபிள் டூ திஸ் ஃபார் மீ. முடிந்தால் சீக்கிரம் வர முயற்சி செய். இஃப் பாசிபிள் ட்ரை டு கம் இயர்லி. முடிந்தால் அவனிடம் பேசு. இஃப் யூ கேன் டாக் டு ஹிம். முடிந்தால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இஃப் பாசிபிள் கிவ் மீ எ கால். முடிந்தால் அந்த புத்தகத்தை கொண்டு வா. இஃப் யூ கேன் பிரிங் தட் புக். முடிந்தால் பழைய விஷயங்களை மறக்க பார். இஃப் பாசிபிள் ட்ரை டு ஃபர்கெட் ஓல்டு திங்ஸ். முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய். இஃப் பாசிபிள் ஹெல்ப் அதர்ஸ். முடிந்தால் இன்று மாலை சந்திப்போம். இஃப் பாசிபிள் லெட்ஸ் மீட் திஸ் ஈவினிங். முடிந்தால் அமைதியாக இருக்க பழகு. இஃப் யூ கேன் பிராக்டிஸ் பீயிங் காம். முடிந்தால் உன் வேலையை இப்போதே முடி. இஃப் பாசிபிள் ஃபினிஷ் யுவர் ஒர்க் நவ். ஸோ இது மாதிரி டெய்லி டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.